தமிழக அரசியல் களம் என்பது தற்போது மிகப்பெரிய ஆச்சரியத்தை நிகழ்த்தி வருகிறது. விஜய் என்ற ஒரு புதிய கட்சி வந்து பாரம்பரிய தமிழக அரசியல் கட்சிகளை காணாமல் போக வைத்துள்ளது. அது மட்டுமில்லாமல் விஜய் கட்சியால் இந்த முறை முதல் கட்சியாக உருவெடுக்க முடிந்தாலும் ஆட்சி அமைக்கும்படி பெரும்பான்மையை கைப்பற்ற முடியவில்லை. இதனால் விஜயால் ஆட்சியை அமைக்க முடியுமா என்ற அந்த ஒரு மிகப்பெரிய கேள்விதான் தமிழகம் முழுக்க இருந்து வருகிறது. அப்படியென்றால் விஜயால் ஆட்சி அமைக்க முடியுமா என்று கேட்டால் எளிதாகவே முடியும். விஜய் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் இப்போது இல்லை. இது நம்மை விட முன்னாள் முதல்வர் ஸ்டாலின், முன்னாள் முதல்வர் எடப்பாடி மற்றும் அதிகாரத்தில் உள்ள அதிகாரிகள் அனைவருக்குமே நன்றாக தெரிந்திருக்கும். அதாவது விஜய் கட்சியால் எளிதாகவே ஆட்சி அமைத்துவிட முடியும் என்பது அனைவருக்குமே நன்றாகவே தெரிந்திருக்கும். அதனால்தான் நேற்றைய தினமே விஜய்க்கு அடுத்தடுத்து முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எடப்பாடி என அனைவருமே புதிய பதவியேற்கும் முதல்வருக்கு வாழ்த்துக்கள் என்று கூறிவிட்டனர். ஆகவே இதிலிருந்தே தெரிகிறது விஜய் ஆட்சி அமைக்க முடியாத சூழல் என்பது உருவாகவில்லை என்று. அப்படி இருக்கும்போது எதற்காக விஜயால் ஆட்சி அமைக்க முடியாது என்ற அந்த ஒரு செய்தி நிலவி வருகிறது என்று கேட்டால் அதற்கு ஒரே ஒரு பதில், செய்தி சேனல்களில் டிஆர்பி அதிகரிக்க மட்டும்தான். மற்றபடி இதில் வேறு ஒன்றுமே கிடையாதுங்க. ஏன்னா விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஒரு வழியோ இரண்டு வழியோ கிடையாது, பல நூறு வழிகள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியும் விசிக கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விஜய்க்கு ஆதரவு அளிக்க போட்டி போட்டுக்கொண்டு இருக்கிறது. அதேபோல இன்றைய தினம் திமுக கூட்டணி கட்சிகளுடன் போட்ட மீட்டிங்கில் காங்கிரஸ் கட்சி இடம்பெறவே இல்லை. அது மட்டுமில்லாமல் டெல்லி காங்கிரஸ் என்பது விஜய்க்கு ஆதரவான முடிவுகளை ஏற்கனவே எடுத்துவிட்டது. ஆகவே காங்கிரசும் விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் வந்தால் மட்டுமே விஜய் எளிதாக ஆட்சி அமைத்து விட முடியும். இதில் ஒரு சில கட்சிகள் வந்தாலும் விஜயால் ஆட்சி அமைத்து விட முடியும். அல்லது விஜய் கட்சிக்கு இவர்கள் யாருமே வரவில்லை என்றாலும் சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பின் போது அந்த வாக்கெடுப்பில் விஜய்க்கு ஆதரவாக திமுக கூட்டணி கட்சிகளோ அல்லது அதிமுக கூட்டணி கட்சிகளோ ஆதரவு வாக்குகளை அளிக்கலாம். அது ஒரு வாக்கெடுப்பு முறையாகத்தான் எடுக்கப்படும். அப்போது யார் யாருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. அப்படி இருக்கும்போது திமுக தலைவர் ஸ்டாலினுக்கும் பயப்பட வேண்டாம், அதிமுக தலைவர் எடப்பாடிக்கும் பயப்பட வேண்டாம். எந்த எம்எல்ஏக்கள் வேண்டுமானாலும் விஜய்க்கு பயமில்லாமல் வாக்களிக்கலாம். அப்படி வாக்களிப்பதற்கு மறைமுகமாக விஜயிடமிருந்து வாக்களித்த கட்சிகள் அல்லது வாக்களித்த எம்எல்ஏக்கள் என்ன வேண்டுமானாலும் அதிகாரப்பூர்வமற்ற முறையில் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோக இன்னொரு வழி என்னவென்றால், இப்போது இருக்கும் தமிழக அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரையில் அதிமுக கட்சி மிகப்பெரிய படுதோல்வியை அடைந்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு முறை தோற்றுவிட்டது, இப்போது மீண்டும் தோற்றுவிட்டது. 10 தோல்வி பழனிசாமி இப்போது 11 தோல்வி பழனிசாமியாக மாறிவிட்டார். ஆகவே அதிமுகவை நம்பி யாரும் இனிமேல் இருக்க மாட்டார்கள். அதனால் அதிமுகவில் இருக்கும் எம்எல்ஏக்களில் ஒரு சிலர் விஜய் கட்சிக்கு தானாக முன்வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் வரும்போது அவர்களுக்கான எதிர்காலமும் பிரகாசமாக இருக்கும். அதே சமயம் விஜய் கட்சிக்கும் பெரும்பான்மையை நிரூபிப்பதில் எந்த சிக்கலும் இருக்காது. ஆகவே இது போன்ற பல வாய்ப்புகள் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஏதுவாகத்தான் இருக்கிறது. இதை தவிர மற்றபடி சில செய்தி சேனல்களில் சொல்வது போல அது ஒன்றும் கடினமான விஷயமே கிடையாதுங்க. அதாவது விஜய் ஆட்சி அமைப்பதில் சிறு சிக்கல்கள் இருக்கிறது என்று சில செய்திகள் சொல்வது உண்மையான விஷயமே கிடையாதுங்க. இதை மேலும் உறுதி செய்வது போல தற்போது அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் விஜயை அதிகாரப்பூர்வமற்ற முறையில் சந்தித்து வருவதாகவும், காங்கிரஸ் விசிக போன்ற எந்த ஒரு ஆதரவும் உங்களுக்கு தேவையில்லை என்றும், அதிமுகவிலிருந்து 17 எம்எல்ஏக்கள் நாங்களே உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க தயாராக இருப்பதாகவும் விஜயை சந்தித்து அதிமுக எம்எல்ஏக்கள் பேசியிருப்பதாகவும் தகவல்கள் இருக்கிறது. ஆகவே இந்த ஒரு ட்விஸ்டை தமிழக அரசியலில் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆக மொத்தம் தளபதி விஜய் முதல்வராவதை யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வே உதாரணம். அது மட்டுமில்லாமல் அதையும் தாண்டி அதிமுகவே நேரடியாக இல்லாமல் வெளியிலிருந்து, அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவே நேரடியாக இல்லாமல் வெளியிலிருந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில கூறுகள் சொல்லப்படுகிறது. சரி, இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.